அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் முழுமையாக அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி பொதுவாக வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம் என்பதால் அங்கு வக்ரம் பெறுவது நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்றுத்தரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். பொருளாதார நெருக்கடி, கடன் சார்ந்த சூழ்நிலைகளில் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. சனி பகவானும் 3இல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கிடைக்க இருக்கிறது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு பகவான் வானியல் அரசன் என்றும் நவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது வக்ரம் பெற்று தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் செலுத்துவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உதாரணமாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுமே வாக்குவாதத்தை மேற்கொள்கின்றன. நான் தான் சிறந்தவன், நான் தான் மனிதனுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிப்பேன் என்று ஒவ்வொரு கிரகமும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் போது சந்திரன் சொல்கிறார், அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான பலத்தையும் பௌர்ணமி தினத்தன்று குருவிற்கு நிகரான சக்தியையும் வெளிப்படுத்துவேன், எப்போதுமே புதனுக்கு நிகரான அறிவாற்றலை வெளிப்படுத்துவேன் என சந்திரன் தன்னுடைய பெருமையை சொல்கிறார். அது மட்டுமல்லாது மனித வாழ்க்கையில் துல்லியமாக கண்டறியக்கூடிய கணிக்கக்கூடிய ஆற்றலும் மிக அதீதமாக என்னிடம் உண்டு. ஏனென்றால் நான் தான் விரைவாக நகரக்கூடிய கிரகம் என்று சொல்கிறாருங்க. இந்த நிலைக்கு குரு பகவான் தனது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஜாதகம் ஒன்றை சந்திரனிடம் கொடுக்கிறாருங்க. அப்படி அந்த ஜாதகத்தை வாங்கிய சந்திரன் அதை அலசி ஆராய்ந்து பார்த்து விட்ட பிறகு இந்த குழந்தையானது பிறந்து 1 வயதை நிறைவடைவதற்குள் ஒரு பாம்பு கடித்து இறந்துவிடும். அந்த பாம்பு இந்த குழந்தையை கிடைத்ததால் அந்த பாம்பும் இறக்க நேரிட போகிறது உறவினர்களால் என்று சந்திரன் துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறார். அந்த குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தை மரணிக்கும் நேரமும் வருகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து, வாருங்கள் அந்த குழந்தை இறப்பதை சென்று பார்க்கலாம் என்று கூப்பிட, குரு மனமில்லாமல் குழந்தை இறக்க போகிறது என்கிறாய், நான் வரவில்லை, நீயே சென்று பார்த்து வா என்று சொல்ல சந்திரன் அடம் பிடிக்கிறாருங்க. நீங்க வந்தாதான் போவேன், இல்லைன்னா போமாட்டேன் அப்படின்னு சொல்லி குருவை அடம் பிடிச்சு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறார். இங்கு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை தொட்டில் ஒன்றில் உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையின் வீட்டின் மீது அருகாமையில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து பாம்பானது விழுகிறது. அந்த பாம்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய துவாரத்தின் வழியாக ஜன்னலை அடைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டிலின் மேல் பகுதியில் செல்கிறது. இங்கிருந்து குழந்தையை நோக்கி விரையக்கூடிய வேளையில் அந்த பாம்பின் வால் பகுதியானது அந்த கம்பியில் மாட்டிக்கொள்கிறது. எனவே பாம்பு அந்தரத்தில் ஊசலாடுகிறது. அப்போது அந்த குழந்தையும் விழித்து விடுகிறது. அந்த குழந்தை மேலே ஏதோ ஆடிக்கொண்டிருப்பது அந்த குழந்தைக்கு சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. உடனடியாக அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கிறது. அதை பார்த்த சந்திரன் குருவிடம், இன்னும் சில வினாடிகளில் இறக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று குருவிடம் சொல்ல, குரு அந்த குழந்தையும் பாம்பையும் பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பாம்பானது சிறிது உந்து விசையால் தள்ளப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை நோக்கி நகர்கிறது.
அந்த ஜன்னல் வழியாக அந்த பாம்பு வெளியே சென்று விடுகிறதுங்க. இதை பார்த்த சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. தான் கணித்தது எப்படி தவறாகிற்று என்று அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுக்கிறார். மீண்டும் எடுத்து பார்க்கும் போது எல்லா கட்டங்களும் சரியாக இருக்கிறது. இந்த குழந்தை நிச்சயம் பிறந்தே இருக்க வேண்டும். எப்படி தப்பித்தது? இந்த ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே என்று குருவிடம் கேட்க, அப்போது குரு சொல்கிறார், இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை, அந்த பாம்புவிற்கும் குரு பார்வை இல்லை, ஆனால் இவை இரண்டையும் நீதான் உருவாக்கினாய் என்று சந்திரனிடம் சொல்ல, அப்போதுதான் சந்திரனுக்கு தெரிகிறது குருவின் பார்வை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று. அதுபோன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் கண்ணுக்கு தெரியாத பல பெரிய கண்டங்களை குருவினுடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் இருந்து அகற்றி விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. தற்போது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவை அனைத்துமே விலகுவதற்கான சூழல் உண்டு. விரயஸ்தானத்தை வலுவாக குரு பகவான் பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக இனிமையான பல சுப நிகழ்வுகள் நினைத்த கணமே செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகளை தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில இருந்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்களும் பெரிய அளவில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சனியும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள், வருமானத்தையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறையில் உங்களது திறமைக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்த முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவதால் முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இல்லத்தில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு பல பணிகளை வெற்றிகரமாக செய்ய முடியும். புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உட்பட நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக அமையும். மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் சிக்கல் இல்லை. கல்வியில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.